சாதாரண மனுஷங்கள்லேருந்து பிரபலமானவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு ஆசை என்னவா இருக்கும் அவங்க குடும்பத்துக்குள்ளே அப்படின்னா, அதாவது தன்னோட பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது, ஒரு வீட்டை கட்டி வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக எல்லாரோட மனசுலையும் இருந்துகிட்டு இருக்கும். அந்த வகையில் நடிகை குஷ்பு இப்போ ஒரு விஷயம் நடந்திருக்கு அவங்க வீட்டில் வந்து. என்ன அப்படின்னா, தன்னோட மகளுக்கு திருமணம் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு இன்ப அதிர்ச்சியான விஷயத்தை தான் அவங்க வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. அதுவும் நடிகை குஷ்பு வந்து 90களில் ரொம்பவே பிரபலமான இருந்தவங்க தான். அதுவும் முன்னணி நடிகர்களோடு நடிச்சிருந்தாங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம் எல்லா மொழிகள்லையுமே முன்னணி நடிகர்களோட நடித்த நடிகை தான். அதே நேரத்தில் முறைமாமன் அப்படிங்கிற படத்தில் அவங்க நடிக்கும்போது தான் இயக்குனர் சுந்தர் சியோட காதல் வயப்பட்டு இருவரும் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அதன் பிறகு அவங்களுக்கு 2 பெண் குழந்தைகள், அதாவது அவந்திகா, அனந்திகா அப்படிங்கிற 2 பெண் குழந்தைகள் பிறந்தது. அவங்கள சீரும் சிறப்புமாக வளர்த்துட்டு வந்தாங்க. அதன் பிறகு வந்து குஷ்பு வந்து அரசியலில் கவனம் செலுத்தினாங்க. திமுக, காங்கிரஸ், பிஜேபி அப்படின்னு இப்போ பிஜேபியில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்தில் இயக்குனர் சுந்தர் சியுமே ஒரு முன்னணி இயக்குனராக தான் தமிழ் திரையுலகில் இருந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுடைய படங்கள் உள்ளத்தை அளித்தா, முறைமாமன், இப்படி பல ஜானகிராமன், இப்படி பல படங்களை சிறப்பாக இயக்கி அந்த மக்கள் மனசில் ஒரு நீங்காத இடம் பெற்றிருக்காரு. அவருமே இப்போ ஒரு அரசியல்வாதியாக மாறியிருந்தார். மதுரை தொகுதியில் அவங்க போட்டிட்டாங்க, அதில் தோல்வி அடைஞ்சிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு என்ன ஒரு விஷயம் நடந்திருக்குது அப்படின்னா, தன்னுடைய மூத்த மகள் அவந்திகா அவங்களுக்கு வந்து திருமண அழைப்புதலை நேரடியாக கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி அவங்ககிட்ட கொண்டு கொடுத்துருக்குறாங்க. அவங்க மணமகளையும் ஆசீர்வதிச்சிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை தான் நடிகை குஷ்பு வந்து தன்னுடைய சமூக வலைதளங்களில் அந்த ஃபோட்டோவையும் பதிவிட்டு கீழே வந்து ஒரு பதிவிட்டிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இந்த இவ்வளோ ஒரு பிஸியான நேரத்தில், அவ்வளோ ஒரு பிஸி ஷெடியூலில் கூட பிரதமர் எங்கள்கிட்ட வந்து இன்முகத்தோடு பேசினாங்க, எங்களை நேரில் சந்தித்தாங்க. அதாவது நாங்கள் பிரதமரை நேரில் சந்தித்தோம், எங்களால் சந்திக்க முடிஞ்சுது அப்படிங்கிறது தான் ஒரு உருக்கமான ஒரு இன்பம் கலந்த பதிவாக தான் போட்டிருக்கிறாங்க. ஏன்னா பிரதமரை சந்திக்கிறது அப்படிங்கிற சாதாரண விஷயம் இல்லை. அந்த வாய்ப்பு வந்து நடிகை குஷ்பு சுந்தர் சிக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறது தான் அவங்க பெருமையாக புலங்காகி தான் அடைதாங்க. அப்போ இவங்களுக்கு உள்ள மாப்பிள்ளை யார் அப்படிங்கிற கேள்வி வந்து பரவலாக எழதான் செய்யுது. அதாவது சிரவன் சீனிவாசன் அப்படிங்கிறவங்க தான் அவங்களுடைய மூத்த மகளுடைய கணவராக வரப்போகிறாங்க, எதிர்கால மாப்பிள்ளையாக வரப்போகிறாங்க குஷ்பு அவர்களுக்கு. அப்போ அந்த சீனிவாசன் யார் அப்படிங்கிறது தான் இப்போ சமூக வலைதளங்களில் பெரிய ஒரு கேள்வியாக இருந்துகிட்டு இருக்கு. அவர் வந்து ஒரு தொழிலதிபராக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் சொல்லப்படுது. அதாவது துபாயில் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் முழுமையான தகவல்கள் இப்போ வரைக்கும் தெரியலை. எப்படியா இருந்தாலும் இதை வந்து சமூக வலைதளங்களில் இந்த ஃபோட்டோக்களை பதிவிட்ட உடனேயே நிறைய பேர் வந்து முன்னணி பிரபலங்கள் எல்லாருமே வந்து நடிகை குஷ்பு சுந்தர் சி அவங்களுக்கு வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. ஏன்னா ஒரு விஷயந்தான், எல்லாருடைய மனசுலேயும் எல்லா தகப்பனுடைய மனசுலேயுமே பெண் பிள்ளைங்கள் அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட பாசம் இருக்கும். அது ஒரு தனி உலகமாக தான் இருக்கும். ஏன்னா சுந்தர் சியே ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார். என்ன அப்படின்னா, நான் இந்த கேம்பெயினில் இருக்கும்போது கூட, அதாவது மதுரையில் தேர்தல் பிரச்சாரத்தில் இருக்கும்போது கூட, எப்போ கேப் கிடைச்சாலும் என்னுடைய மகள்களை பார்க்காம என்னால் இருக்க முடியாது. அந்த நேரத்தில் போய் நான் பார்த்துட்டு வந்துடுவேன் அப்படிங்கிறாங்க. என்னோட உலகமே என்னுடைய மகள்களுக்காக தான் அப்படிங்கிற மாதிரி அந்த இன்டர்வியூவில் வந்து சுந்தர் சி சொல்லியிருப்பாங்க. இதை கூட நான் ஒரு சமீபத்தில் ஒரு வாட்ஸ்அப் பதிவில் பார்த்துருந்தேன். என்ன அப்படின்னா, பெண் பிள்ளைங்களுக்கு வந்து அப்பா கைகளுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் உலகம் அப்படிங்கிறது சொர்க்கம் தான் அப்படிங்கிற ஒரு பதிவு தான். உண்மையிலே அது வந்து நிதர்சனமான உண்மை தான். இந்த ஜோடியை நம்மளும் வாழ்த்துவோம், அவங்களும் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கட்டும். உங்களுடைய வாழ்த்துக்களையும் இந்த கமெண்ட்கள் மூலமாக பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.